யூகேஜி போய் ஆத்மார்த்த வழக்கம் போல அவங்க அப்பா கிட்ட தன்னோட தம்பியை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தான். அம்மா அடிச்சாளா? பிண்டி எடுத்தல சரியா? இனிமே இங்க வா பேசினா. கதை பேசினதெல்லாம் போதும். குடி குடி குடி. வா நம்ம இடத்துக்கு போலாம். நம்ம கூட சேராது போறலாம். நாம சேர கூடாது. சரியா? வா. இந்தாங்க மளிகை சாமான் லிஸ்ட். மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சீக்கிரமா வந்துருங்க. சரிமா சரிமா. ஆரம்பத்துல அம்மாவும் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோட தான் இந்த விளையாட்டுல கலந்துக்கிட்டாங்க. தம்பிக்கு பால் ஊட்டுறது, தொட்டில போட்டு தாளாட்டுறது, தம்பி அள்ளி எடுத்து அந்தத்துல போட்டு போட்டு குடிக்கிறது உற்சாகமா இருந்தாங்க. கிண்ணத்துல சாதத்தை பசஞ்சு ஊட்டும் போது ஆத்மாவுக்கு ஒரு வாயி, தம்பிக்கு ஒரு வாயின்னு உற்சாகமா இருந்தவங்களுக்கு நாளாக நாளாக சலிச்சு போய் அலட்சியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அப்பாவுக்கும் ஆத்மாவுக்கும் சலிக்கவே இல்லை. தம்பி பிறந்த கதை அற்புதமான கதை. அம்மா தம்பியை வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாள் நீ இப்ப போய் கிழிச்சினா பாப்பாவுக்கு வலிக்கும்ல. தம்பி எப்படி வருவா? உம்மாதியா எம்மாதியா இல்ல அப்பா மாதிரியா? மாதிரி தான் கண்ணே. தம்பிக்கு சைக்கிள் ஓட்டிடுவா? உன்னை பின்னாடி உட்கார வச்சுட்டு
பஸ் லாரி காருன்னு எல்லாத்தையும் சைக்கிள் ஆடிட்டு போவானே. ஆமாப்பா. பெரிய சைக்கிளோ? பெரிய சைக்கிள் சின்ன சைக்கிள் எல்லாமே தான்ப்பா. அப்பா தம்பிய சாமி நான் அடிச்சு போடுவாப்பா. தம்பிய யாராலையும் அடிக்க முடியாது. தம்பினா எல்லாரையும் அடிப்பான். டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம்னு நான் அப்படியே எல்லாரையும் தான்ப்பா. எங்க மிஸ் கொடுவா. நான் பார்த்தேன் எங்க மிஸ் யாராலையும் அடிக்க முடியாது. அவங்க தான் எங்களை அடிப்பாங்க. ஆனா தம்பிய யாராலையும் அடிக்க முடியாது. அப்பா தம்பிக்கு என்ன விளையாட்டு தெரியும்? எல்லா விளையாட்டும் தெரியுப்பா. என்ன விளையாடுவா? எல்லா மாமா விளையாட்டும். மாமா தம்பி பேசுமா மாமா தம்பி கூட விளையாட பாருங்க. நம்ம ப்ளீஸ் பாப்பா தம்பி எனக்கு கூட சொல்லுங்க தம்பி கூட விளையாடுப்பா. ஆத்மா தம்பி வெளியே வரதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் ஆகும்ப்பா. தம்பி கூட இப்பவே விளையாடணும் ப்ளீஸ். மாமா யாரை கூட சொல்ல போறோம். மாமா ப்ளீஸ் மாமா விளையாடணும் ப்ளீஸ். ஆப்பா சொல்லிட்டே இருக்கல. அம்மா தம்பி அம்மா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காப்பா. பாரு 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 தம்பி தூங்கிட்டு இருக்கா பாரு. அம்மாப்பா தூங்குறாப்பா. தம்பி எல்லாம் தூங்குறான்ல. நீ தூங்குறீ சாமி. தூங்கு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சாலும் தம்பி கூட விளையாடலாம். சரியா? சொல்லுமா. என்ன சொல்லுமா. என்ன சொல்லு. அட என்ன சொல்லுங்கல்ல. கலந்துருச்சுங்க. அவன் என்ன பண்ணுவான் பாவம். ஏதோ நடந்துச்சு. அப்பா நீங்க வாடா சாமி. தம்பி எங்க அப்பா தம்பி விளையாட போயிருக்காப்பா. தம்பி விளையாடுறதுக்கு என்னையும் கூட்டிட்டு போப்பா. தம்பி கூட விளையாடுப்பா. கூட்டிட்டு போப்பா. தம்பி கூட விளையாடுப்பா. ஆத்மா இதோ பாரு தம்பி. இதோ பாரு தம்பி. எங்கப்பா? இங்க இருக்க பாரு தம்பி. டேய் தம்பி வாடா 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 வாடா. எங்கடா போயிட்ட ஆத்மா விட்டுட்டு? பாரு நீ இல்லாதால ஆத்மா எப்படி தவிச்சு போயிட்டா பாரு. கிரிக்கெட் விளையாட போயிட்டியா? சரி 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 சரி
இங்க பாரு தலையெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு பாரு. வாங்க, 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 வாங்க. சாமிநாதனே அடிச்சியா? சாமிநாதனே அடிச்சிட்டானப்பா. சரி 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 சரி. இனிமே எங்க போனாலும் ஆத்மாவே கூட கூட்டு போகணும். புரியுதா? சரி. இங்க அப்பாக்கு ஒரு முத்தா கொடுத்தா தங்கம். முத்தா கொடு சாமி. குடு. இங்க ஆத்மாக்கு ஒரு முத்தா குடி தங்கம். ஆத்மா கிட்ட வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இனிமே எங்க போனாலும் ஆத்மா கூட கூட்டு போனோம். சரியா? ஆத்மா அப்பா, இங்க பாத்தீங்களாப்பா? தம்பி கோயம்புத்தூர் படிக்குதுப்பா. தம்பி கொய்யாக்க படிச்சுட்டானா? சரி சரிப்பா சரிப்பா. அப்பா, தம்பி வீணா யாருமே சண்டைக்கு போகமாட்டாப்பா. வந்த சண்டையா விடமாட்டப்பா தம்பி. அப்பா, தம்பி கிட்ட மண்ணு கொட்டிட்டு சாமிடாங்கண்ணா அடிச்சிட்டாப்பா தம்பி. அப்பா, ஸ்கூல்ல யாருமே தம்பி கூட பேச மாட்டேங்கிறாங்கப்பா. நானும் தம்பி மட்டும் தான் என்னைக்கு விளையாடுறோம். நீங்க கெட்டது போதாது. பையனை பைத்தியக்காரனா இருக்குமா? அப்பா, ஸ்கூல்ல மிஸ் குருவி ஓவியம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதுல முதல் நிலையில நான் உயிர் எடுத்து போடணும். அப்புறம் ரெண்டாவது நிலையில அதோட மூக்கு பூரா போடுவோம். அப்படியே பின்பக்கம் வந்து வளைவு செய்யணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கி கண்ணு மூக்கு ரெக்க காலுன்னு 10வது நிலையில போட்ட நாவ அப்பா அத 10வது நிலை வர இழுக்க வேண்டியதுன்னு தம்பி மிஸ் கிட்ட வாங்கணும்ப்போ. மிஸ் மூக்கு மேல வரல வச்சு தம்பி போத்தாங்கப்பா. பேருக்கு பேர் என்னப்பா? இங்க வா. இங்க வா சொன்னேன். இங்க வா. இங்க வா. இங்க வா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னோட ரூமுக்கு வந்து என்னோட புத்தகங்களை படிக்க கூடாது, மத்த விஷயங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சொல்லிருக்கேன் இல்லையா? ஒழுக்கு மரியாதையா உன்னோட பாட புத்தகத்தை மட்டும் படி. புரியுதா இல்லையா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. புரியுதா இல்லையா? தம்பி வேணாம். ஏய் அம்மா. ஏய் அம்மா. இனிமே இதெல்லாம் உண்மை. தம்பி, இனிமே நம்ம அந்த ரூம்ல போக கூடாது. சரியா? இனிமே நம்ம கீழ வரணும். ஏய் எங்க போய் முடிய போறதே தெரியலையே. நீ வா. நம்ம மார்க்கெட் போலாம். அவ கிடக்குறாப்பா. நீ வா, நம்ம மார்க்கெட் போயிட்டு வரலாம். சரி, தம்பியே கூட கூட்டிட்டு வா. தம்பி பாப்பா. ஆமா சரியா? தம்பிதான். பா. அப்பா போலாமாப்பா? போலாம் வா வா வா. அப்பா
குச்சி குச்சியா 2 கால், கால்களுக்கு மேல ஒரு மனுஷன் தலை, முகத்துல தாடியும் மிசையும் கீழப்பட்டு இருந்துச்சு. ஒரு கண்ணு இருந்த இடத்துல வெறும் குழி. தலைப்பகுதியில இருந்து குச்சிகளை போல 2 கைகள் முன்னாடி நீட்டிட்டு இருக்க. அதோட மணிக்கட்டு பகுதியில கமெண்ட் என்ன இது? ஆமாப்பா. உடனே புல்லரிச்சு போனார் அப்பா. ஓரிரு நிமிடங்கள் வெறிச்சபடி நின்றுட்டு இருந்தவரு, இந்த பொம்மைக்கு வயிறு மட்டும் இருந்திருந்தா அற்புதமா இருக்கும்லப்பா. அதுவாப்பா. அது அவன் கையில கட்டிச்சிருக்காப்பா. அதான்ப்பா வயிறு. இதுவா? ச்சே. Genius of the age. தினமும் இந்த பிச்சைக்காரனை ஸ்கூலுக்கு போறப்ப வரப்ப பார்ப்பாங்க. வயிற்றுக்கு ஏதாச்சும் போடுங்க, தர்மம் ஒரு அன்பம். அவனோட பேச்சு வைத்திய கலைக்கு கையில வச்சிருக்கிற மாதிரி தெரியும். அப்பாவுக்கு உடனே ஆர்வம் பரபரத்து அவனோட எல்லா பொம்மைகளையும் பார்க்கணும்னு நேரத்துல சம்மனை விட்டு உட்கார்ந்துட்டாரு. அவனை தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற ரிக்ஷாக்காரன், நடனமாடும் பெண், காளை அழைக்கிற வீரன், கிரிக்கெட் பேட்டோட ஒரு பையன், மிட்டாய்க்கிற குடக்கார ஆயா, மனுஷ கை, கால், கடைசியா ஒரு மனுஷ தலையை கையில எடுத்து அப்பா, ஆ, இதான்ப்பா தம்பி. தம்பியா? இப்படிப்பா. முகம் முழு மணல் உருண்டையா, கொஞ்சம் உருமையான முக்கோட, நெத்திய சின்னம் அடைக்காத மாதிரி மேல தூக்கி இருந்துச்சு. இதழ்கள்ல குறுநகை இலையோட கம்பீரத்துடனான அலட்சியம் புதிய அந்த தலை காட்சி அளிச்சு. அப்பா, வாங்க போலாம்ப்பா. அப்பா, அம்மா திட்டிட்டு வாங்க போயிட்டு வரலாம். போகும் வழியில அப்பா ஆத்மா கிட்ட எதுவுமே பேசல. ஆத்மாவும் தம்பியும் தான் பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்பாக்குள்ள இவன் தனக்குள்ள ஒரு பயங்கரத்தையே புதைச்சுக்கிட்டு படர்ந்து விழுந்து அவருக்குள்ள ஒரு போராட்டமே நடந்து நிகழ்ந்தது. மீண்டும் ஒரு பெருமூச்சு விட்டு அதுல இருந்து மீண்டா வேற ஒரு காலம் இவருக்கு வந்தது. இவனோட பள்ளி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. அம்மா, அம்மா, அப்பா, ஸ்கூல்ல இன்னைக்கு உங்க மிஸ் என்ன பாடம் நடத்துனாங்க? அப்பா, ஸ்கூல்ல இன்னைக்கு உங்க மிஸ் என்ன பாடம் நடத்துனாங்கன்னு கேட்டேன். தெரியலப்பா. நான் ஸ்கூல் போய் ஒரு வாரம் ஆகுது. இது ஸ்கூலுக்கு போய் புகழணும். ஸ்கூலுக்கு அப்பா இவங்க கோவத்துல அவன் அடிச்சு உதைச்சு நொறுக்கானவங்கள கோவம் வந்தானோ, இதுக்கு அவன் என்ன வினோதமா பதில் சொல்ல போறானோ அப்படிங்கிற ஆர்வம் கலந்த கவலையோட அவனோட மூஞ்சா குத்து பார்த்தாரு. அப்பா, போங்கப்பா. டெய்லி ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து மிஸ் வந்து ஏபிசிடி சொல்ல சொல்றதும், அப்புறம் ரைம்ஸ் மனப்பாடம் பண்ண சொல்றதும், அத ஒப்பிட்டு சொல்றதும், எழுதி காமிக்க சொல்றதும், இதெல்லாம் தம்பி ஒரேடியா சலிச்சு போயிடுச்சுப்பா. அப்ப உனக்கு சரியில்லை. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஸ்கூலுக்கு போறது இல்லையா? தம்பிக்கு மீறா பறந்துருவீங்க. ஏடா, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? ஸ்கூல் பிடிக்காம போச்சா? ஒழுங்கா ஸ்கூல் போகாட்டி ஸ்கூல் போட்டா போகல. ஆத்மாவும் தம்பியும் மட்டும் கால் போன போக்குல போனாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு பாட்டி ஒன்று கட்டுப்பட்டு அதோட அமானுஷ தோட்டமும் பறவைகளோட தீச்சொலியும் பச்சை பசுமையாக படர்ந்து ஆகாயத்தை நோக்கி சரியாளித்திருந்த மரக்கிளைகளும் அசைஞ்சு வரவேற்றுச்சு. அப்போ ஒரு இசையை
ஒரு கரை விழுந்து. திரும்பி பார்த்தா தும்ப பூவை போல நரைச்ச தலையோட வலியிட்ட பற்களை காட்டி குருணா புரிஞ்சாரு. அப்பதான் குடிச்சிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. கேசத்துல படிஞ்சிருந்த நீரு மின்னுச்சு. கைவர சிப்பாவும் காவர காலானையுமா தூய வெண்ணையாடைய கழிச்சிருந்தது மின்ன குமாரம் போல காட்சியளிச்சாரு. தினமும் வகுப்பறை மற்றும் அழுக்கு முடிஞ்சிட்டாங்க. பார்த்து பார்த்து அழுத்து போன கண்களுக்கு இவர் ஒத்திக்கலாம் போல தோணுச்சு. என்ன தம்பி ஸ்கூல் போல டீச்சர் வந்துட்டாங்களா? இல்லைங்கய்யா, அப்படியே போல ஸ்கூல்ல எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கய்யா. தம்பி சொன்னான். வாஸ்தவம் தான். ஸ்கூல்ல படிக்க ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சில ஸ்கூல்ல இருக்கு. நீ சொல்ற மாதிரியே வெளியில போயிட்டு சூரியனுக்கு கீழே இருக்க இந்த உலகத்துல படிக்க நிறைய கொட்டி இருக்கு. சரியா? வரேன். தினமும் எங்கெங்க எல்லாமோ அலையிறது, மனசுக்கு பிடிச்ச விஷயத்துல இறங்கி போய் நிக்கிறது, புரியாத விஷயத்த குடஞ்சு குடஞ்சு யோசிக்கிறது, ஒவ்வொரு நாளையும் புது புது கோணத்துல அனுபவிக்கிறது. சாயங்காலம் ஸ்கூலோட நேரத்துல ரிக்ஷால என் வீட்டுக்கு வந்து ஓவியம் வரைகிறது, களிமண் பொம்மை செய்யறது, தினமும் சந்தித்த மனிதர்கள் நிகழ்வுகளை பத்தி பேசுறது, நூலகத்துக்கு போய் படிச்ச புத்தகங்களை பத்தியும் பார்த்த படங்களை பத்தியும் பேசிக்கிட்டே போனாங்க. தம்பி, சமீபத்துல நான் ஒரு கட்டுரை படிச்சேன்டா. திருமதி வசந்தி சங்கர நாராயணன் அவங்க ஒரு கலை இலக்கிய ஆங்கில கட்டுரை ஆசிரியர். அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. அத 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒருத்தவங்க அந்த கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை நான் படிச்சேன் தம்பி. அதுல இந்தியா ஒரு ஏழ்மையான
வெயில் அதிகமா இருக்குண்ணே 102 டிகிரி அடிக்குது நம்மளாலே பொறுத்துக்க முடியல சின்ன பையன் என்ன பண்ணுவான் அதான் மயங்கி விழுந்தான் தண்ணி கொடுங்கண்ணே. அவன் என்னென்னவோ பேசிட்டு வந்தான். அவரோட வார்த்தைகள் எதுவுமே அப்பா எடுத்துக்கல. அவரோட உள்ளமெங்கும் கவலையோட ஊசிகள் குத்தி குத்தி வளர்ந்துட்டு இருந்தது. இவனை ஞானிங்கிறதா இல்ல பைத்தியக்காரங்கிறதா? இந்த சின்ன வயசுலயே நடைமுறை வாழ்க்கையில இருந்து வரைக்கும் ரொம்ப தூரம் போயிட்டானே. இன்னும் வாழ வேண்டிய காலம் வேற நீண்டு கிடைக்குதுங்கிற பலவிதமான கவலைகளோடையும் வெளிச்ச கசுகளோடையும் நடந்தாரு. அவரோட தலை அவருக்கே பாரமா மாற ஆரம்பிச்சது. நினைவுகளோட அறிவுரைகள் உள்ளமெங்கும் பாஞ்சி சிரமண தப்பி எண்ணங்களோட இருட்டு குகையில பாசம் படிஞ்ச பாதையில் இழுத்துட்டு போச்சு. குளமுறை இதயத்தோடையும் கட்டுக்கடலா எண்ண ஓட்டங்களோடையும் நடந்தாரு. மார்க்கெட்ல பொருட்களை வாங்கும் போதும் பணம் செலுத்தும் போதும் அவர் பேசாம இல்ல. வீடு திரும்பும் போது ஓயாம வைக்கும் குழப்பங்களை போக்க தக்குடு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த கணம் உடலுக்கு பதட்டமும் பரபரப்பும் ஊருக்கு நினைஞ்சது. எதிர ஒரு பஸ் வர சாலையில ஓரத்துல வந்துருவாங்க. அடுத்த கணம் தம்பி பஸ்ல அடிபட்டு செத்து போயிட்டாப்பா. தம்பி போயிட்டாப்பா.